தமிழகத்தில் செயல்பட்டு வந்த அங்கன்வாடி மையங்களுக்கு பணியாளர்கள் பற்றாக்குறையால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காலி பணியிடங்கள் காரணமாக 501 அங்கன்வாடி மையங்களுக்கு விரைவில் மூடுவிழா நடத்த தமிழக அரசு தயாராக இருப்பதாக வெளியாகும் செய்திகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. 1975ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் 106வது பிறந்த நாளில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 6 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மைய நாடியாக அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் 49,499 முதன்மை அங்கன்வாடி மையங்கள், 4,940 குறு அங்கன்வாடி மையங்கள் என மொத்தம் 54,439 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தேசிய அளவில் இந்த எண்ணிக்கை 13.9 லட்சமாக உள்ளது. பணிக்கு செல்லும் தாய்மார்கள் 5 வயது வரையிலான தங்களது குழந்தைகளை பராமரிப்பதில் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வதால் அக்குழந்தைகளுக்கு பராமரிப்பகங்களை அமைப்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள அங்கன்வாடி மையங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக 2 வயது முதல் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையத்தில் செயற்கை பாடல், கதை, விளையாட்டு கல்வி உபகரணங்கள் ஆகியவற்றின் மூலம் முறைசாரா முன்பருவ கல்வி அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் குழந்தைகளின் உடல், மொழி, மனம், சமூகம் மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு தேவையானவற்றை ஆடிப்பாடி விளையாடு பாப்பா எனும் சிறப்பு பாடத்திட்ட திருப்புதலுடன் 12 மாதங்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிக்கப்பட்டு பள்ளி செல்ல ஆயத்தப்படுத்தப்படுகின்றனர். அங்கன்வாடி மையங்களில் தற்போது உதவியாளர்கள் இல்லாத இடங்களில் அவர்களின் பணியையும் ஆசிரியரே கவனிக்க வேண்டியுள்ளது. ஒரு சில இடங்களில் கூடுதல் மையங்களை கவனிக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது. இதனால் அங்கன்வாடி ஊழியர்கள் மிகுந்த பணிச்சுமைக்கு ஆளாகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்களின் பணி என்பது சற்று வித்தியாசமானது. வழக்கமாக மேற்கொள்ளும் பணி கிடையாது. ஒரு வீட்டில் 1 அல்லது 2 குழந்தைகள் இருந்தாலே சமாளிப்பது எவ்வளவு சிரமம். ஆனால் அங்கன்வாடி மையத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் 30 முதல் 40 பேரை 2 பணியாளர்கள் மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது. குழந்தைகளை சுமார் 4 மணி நேரம் ஒரே இடத்தில் அமர வைத்து பராமரிப்பது என்பது எவ்வளவு கடினம் என பெற்றோர்களுக்கு நன்றாகவே தெரியும். குழந்தைகளிடம் கடுமை காட்டாமல் பொறுமையுடன் அவர்களின் தேவைகளை அங்கன்வாடி பணியாளர்கள் செய்து வருகின்றனர். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாத ஊதியமாக 7,700 ரூபாய் வழங்கப்படுகிறது. மினி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அதைவிட குறைவாக மாதம் 5,700 ரூபாயும், அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு இன்னும் குறைவாக மாதம் 4,100 ரூபாயும் ஊதியமாக வழங்கப்படுகிறது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை சம்பளம் வழங்க வேண்டும். பென்ஷன் 6,750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்தி வருகிறோம். அதேபோன்று காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் இதையெல்லாம் அரசு கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என பல முயற்சிகளை செய்துவிட்டோம். எதையும் தமிழக அரசு பரிசீலிக்கவில்லை. அதேபோன்று அங்கன்வாடி ஊழியர்கள் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வருகின்றனர். மற்ற பள்ளிகளில் கோடை விடுமுறை, காலாண்டு, அரையாண்டு விடுமுறை விடப்படுகிறது. அங்கன்வாடி மையங்களுக்கு குறைந்தபட்சம் 1 மாதமாவது கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம். அதோடு அங்கன்வாடி மையங்களில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. அதை நிரப்பாமல் அரசு காலம் தாழ்த்தி வருவதால் கூடுதல் அங்கன்வாடி மையங்களின் பணிகளை தற்போது இருக்கும் ஊழியர்களே மேற்கொள்கின்றனர். இதனால் கடுமையான மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாகின்றனர். சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனிடம் கேட்டோம். அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வண்ணம் தொடர்ந்து இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான செய்திகள் வருகின்றன.
2021ஆம் ஆண்டு நான் பொறுப்பேற்ற போது 54,439 அங்கன்வாடி மையங்கள் மட்டுமே தமிழகத்தில் செயல்பட்டு வந்தன. முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் மேலும் கூடுதலாக 44 அங்கன்வாடி மையங்கள் புதிதாக அனுமதிக்கப்பட்டு தற்போது 54,483 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து குழந்தைகள் மையங்களும் தற்போது வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அவ்வெண்ணிக்கை ஒருபோதும் குறைக்கப்படாது. தேவைப்பட்டால் கூடுதலாக அங்கன்வாடி மையங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNUSRB, TET, RRB, SSCL banking.